டெக் நியூஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிராம்ப்டன் பிராண்டில் இருந்து ஓசோன் 75னா 75 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் இது. அதனால் அதை 75 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர் கூலர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏர் கூலரில் என்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஸ்பீட் ஆப்ஷன். ஸ்பீடு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே நமக்கு ஆஃப்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அப்படியே தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். 3 ஸ்பீடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக 2 வச்சாலே போதுமாகவே இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் 2ல் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் மோடு. இது எப்படின்னா நமக்கு கூலிங் வேண்டாம், வெறும் ஃபேன் மட்டும் போதும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அடுத்தது கூலிங்கும் வேணும், ஃபேன் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 2வது ஆப்ஷன். அடுத்தது வெறும் இது கூலிங் மட்டும், அதுக்கு அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். அப்படியே கீழே பாருங்கள் ஃபேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இது ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே அப்படியே போனீங்கன்னா மேலே ஐஸ் சேம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா நமக்கு கூலிங் போதலை, இன்னும் நல்லா கூலிங்காக வேணும்னா நம்ம ஐஸ் கட்டி இதில் போட்டு வச்சோம்னா அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சி என்னாகும், தண்ணியில் விழும்போது கொஞ்சம் கூலிங்காக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஐஸ் கட்டிலாம் போட்டு யூஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு இதில் வர்ற கூலிங்கே போதுமானதாக இருந்தது. அதனால் நான் ஐஸ் போட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே எதுக்குன்னா இது வழியாக தான் நம்ம மேனுவலாக தண்ணி ஊற்றணுன்னா இது வழியாக தான் ஊற்றணும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கோம் அப்படின்னு அதில் அந்த ஸ்கேல் அளவு காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்துக்கலாம். அப்படியே சைடில் பாருங்கள், இது 3 பக்கமும் கனிக்கும் பேடு அதில் வச்சு பண்ணதுனால 3 சைடுமே கொடுத்துருப்பாங்க. நிறைய ஏருக்குள்ளே 2 சைடு தான் அந்த கூலிங் பேடு இருக்கும். இதில் 3 பக்கமும் இருக்கும். இது நல்ல கனிக்கும் பேடு. இது நல்லா கூலிங்காக இருக்கும். அப்படியே பேக் சைடு பாருங்கள். இது நம்ம பேக் சைடில் தான் இது க்ளீன் பண்ணணுன்னா இதை கலட்டிட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரண்டில் பாருங்கள். ஃப்ரண்டில் கிராம்ப்டன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓசோன் 75 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். கீழே மொத்தம் 4 வீல் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே 4 வீல் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எங்கேயுமே மூவ் பண்ணிக்கிடலாம், எடுத்துகிட்டு போனோம்னா போய்க்கிடலாம். அதாவது மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயே வீல் லாக்குமே கொடுத்துருப்பாங்க. நிறைய டெசர்ட் ஏர் கூலர், நிறைய ஏர் கூலர்லலாம் வீல் லாக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது எதுக்குன்னா நம்ம காற்று நேராக வரணும், இல்லைன்னா கீழே நேர் போனோம் அப்படின்னா அப் டவுன் பண்ணிக்கலாம். வேணால் இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நம்ம கையை வச்சு தான் மூவ் பண்ணணும். கீழே அழுத்தி விட்டோன்னா கீழே போயிடும், மேலே தூக்கி விட்டோன்னா மேலே போயிடும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. நமக்கு காற்று எப்படி கீழே வேணுமா இல்லை மேலே போகணுமா அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் வாங்கி இது ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. இது ஒரு 2 நேரம் க்ளீன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அப்படி பின்னாடி பார்த்திங்கன்னா இது ஆட்டோ வாட்டர் ஃபில்லிங். அதாவது இந்த இதில் நம்ம ஒரு பைப் கனெக்ட் பண்ணிட்டோம்னா தண்ணி காலியாக ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஃபுல்லாயிரும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு மேனுவல் கைடு மாதிரி பின்னாடி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நான் மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த கனிக்கும் பேடு எவ்வளோக்குள்ளே டஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ க்ளோஸாக காட்டுறேன். ஏன்னா நான் ஒரு 2 நேரம் க்ளீன் பண்ணியிருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பின்னாடி கலட்டி சைடில் உள்ள கனிக்கும் பேட்லாம் போல்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கலட்டி மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2 நேரம் க்ளீன் பண்ணேன். இருந்தாலும் டஸ்ட்டு அவ்வளோ ஏறுது. நான் சென்னை சிட்டியில் இருந்ததுனால அவ்வளோக்குள்ளே டஸ்ட் ஏறிச்சு.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோக்குள்ளே டஸ்ட் ஏறுதுன்னு பாருங்கள். அதான் வந்து இந்த ஏர் கூலரில் இதான் வந்து மெயின் பிரச்சனையே இதான். நம்ம வந்து நான் ஏசி வாங்குறதுக்கு காசு இல்லைங்கிறதுனால தான் இதை வாங்குகிறோம். வேணா இது வந்து கூலிங்லாம் ஓகே தான். வேணா வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோக்குள்ளே டஸ்ட் ஏறுது. அந்த அளவுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் லாக் இருக்கும். வீல் லாக் வந்து நிறைய ஏர் கூலரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வீல் லாக்கு இருக்கிறதுனால என்னென்னா, இப்போது ஹை ஸ்பீட்லலாம் வச்சோன்னா நிறைய ஏர் கூலர் என்னென்னா வீல் லாக் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். அது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஏர் கூலர் அப்படி கிடையாது. நமக்கு லாக் இருக்கிறதுனால மூவ் ஆகாது. அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.